ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். நம்ம உடம்புல உள்ள ராஜ உறுப்புகளை சரி செய்யக்கூடிய அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த பச்சை சுண்டைக்காயில எப்போதும் ஒரே மாதிரி காரக்குழம்பு சட்னின்னு செய்யாம இந்த மெத்தட்ல சாம்பார் செய்து நல்ல சூடான சாதத்துக்கூட ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா தேனாமிர்தம் மாதிரி இருக்குங்க. இது சாதத்துக்கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 1 கப்பு துவரம்பருப்பை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிறகு 2 கப்பு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கட் பண்ணின பெரிய வெங்காயம், 6 பல்லு பூண்டுகளை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு பொங்கி வழியாம பூ போல வேகிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்ல ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேகட்டும். இப்போ 1 கப்பு அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிட்டு பிறகு இதில் தண்ணி எதுவும் இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத்தால் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் குழவிக்கல்லில் நம்ம இந்த சுண்டைக்காய்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிடிக்கல்லால் இது போல் ஒன்று பாதியாக லைட்டாக நசுக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இடித்த எல்லா காய்களையுமே இது போல் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ சுண்டைக்காய் இடிச்சோல்ல, இந்த குழவிக்கல்லில் நிறைய விதைகள் இருக்குல்ல, இந்த விதைகளை வேஸ்ட் பண்ணாமல் இது கூட 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அலசி தொட்டிகள் அப்படி இல்லைன்னா மண் இருக்கிற இடத்துல ஊற்றி விட்டிங்கன்னா இந்த சுண்டைக்காய் செடி நம்ம வீட்டிலே வளருங்க, சூப்பராக பறிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு இடிச்சு வைத்த இந்த சுண்டைக்காய்களை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் நம்ம வதக்கி செய்யும்போது இதில் உள்ள கசப்புத்தன்மையெல்லாம் நீங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அதனுடைய சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் பாருங்க, இதனுடைய தோல் லைட்டாக நிறம் மாறுதில்ல. இந்த பக்குவத்தில் இந்த காய்களை அப்படியே எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது பொரிந்த பிறகு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் பாதி கட் பண்ணி பாதி முழுசாக நான் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்தோம்ல, அதனால இப்போ வதக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்குவத்தில் 2 முருங்கைக்காய்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெறும் சுண்டைக்காயில் மட்டும் இந்த சாம்பார் செய்கிறத விட இது கூட ஒரு முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்து செய்து பாருங்க. சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்குங்க. தேவைப்பட்டால் இது கூட கத்திரிக்காய், கேரட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா 1 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சடு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய்கள் உப்போடு சேர்ந்து வேகணுங்க. அப்போ தான் அந்த காய்களை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு இந்த காய்கள் வேகும் வரை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வேக வைத்தோல்ல, அந்த பருப்பை பார்க்கலாம். பாருங்க, குழைவாக இல்லாமல் நல்லா பூ போல் சூப்பராக வெந்திருக்குது. பாருங்க, அங்கங்கே பருப்பு தெரியுதில்ல, இது போல தான் இருக்கணும். இதை மசிக்கணும்னு அவசியமே இல்லைங்க.
லைட்டா கரண்டியால இது போல மிக்ஸ் பண்ணி குடுத்தா போதும். இப்ப இது இருக்கட்டும். இப்ப நம்ம மூடிய ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க காய்கள் எல்லாம் நல்லா வெந்திருக்குது. பார்க்கும்போதே தெரியுது லைட்டா வெடிப்பு விட்டுருக்குல்ல. அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இத நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இது கூட ஆல்ரெடி நம்ம வதக்கி வைத்தோம்ல, அந்த சுண்டைக்காய்கள இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு, இது கூடவே வேக வைத்த அந்த பருப்பையும் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும்போது 1 கப்பு பருப்புக்கு 2 அப்படி இல்லன்னா 2 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். குக்கர்ல ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுண்டைக்காயில எப்போதும் ஒரே மாதிரி காரக்குழம்பு, சட்னி இது மாதிரி செய்யாம, இந்த மெத்தட்ல சாம்பார செய்யுங்க. சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ருசியா இருக்கும். இப்ப இது கூட நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய நல்லா கரைச்சு அந்த தண்ணிய சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பீஸு கட் பண்ணின மாங்காவ சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்திருக்கிற மாங்காய் குயிக்கா வெந்துடும். அதனால நான் லாஸ்ட்டா சேர்த்திருக்கிறேன். சப்போஸ் லேட்டா வேகுற மாங்காவா இருந்துச்சுன்னா, முருங்கைக்காய் சேர்ப்பீங்கல்ல, அது கூடவே நீங்க மாங்காவ சேர்த்துக்கோங்க. அது வேகுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த சுண்டைக்காயில இரும்பு சத்து, நார் சத்து நெறைய இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இரத்த சோகை, செரிமான பிரச்சனை இது போல சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு சுண்டைக்காயில சத்துக்கள் நிறையா இருக்குதுங்க. இப்ப இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இத அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க குழம்போட அளவு நல்லா குறைஞ்சிருக்குல்ல. நல்லா திக்கா இருக்கு. மாங்காவுமே நல்லா வெந்திருக்குது. இந்த குழம்பு கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். அப்பதான் சாப்பிட்றதுக்கு இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இது போல நல்லா ஒரு முறை கலந்து குடுத்துக்கோங்க. ஃபைனலா நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள நல்லா பொடிசா கட் பண்ணி இது போல சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்குங்க. இப்ப இத மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல சூடான சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. அதோட மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம இன்னைக்கு சூடான சாதத்து கூட தான் சாப்பிட போறோம். சுண்டைக்காயில சத்துக்கள் நெறையா இருக்கிறதால, கண்டிப்பா வாரம் 2 முறையாவது இந்த சுண்டைக்காய் குழம்பு, சட்னிய செய்து சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியமே இல்ல. அந்த அளவுக்கு நம்ம உடம்புல உள்ள ராஜ உறுப்புகள பாதுகாப்பா பார்த்துக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது போல இன்னும் நெறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோவ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் குடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.